ஆழ்வார்கள் தரிசனம் என்னும் இந்த நிகழ்ச்சியிலே ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தங்களை கொண்டு ராமானுஜர் வைபவத்தை அறிந்து கொண்டு வருகிறோம். தொண்டை நாடு, பாண்டிய நாடு, சேர நாடு மற்றும் சோழ நாட்டில் அவதரித்த ஆழ்வார்களை ஒன்று சேர்த்த பெருமை திருவரங்கம் நம்பெருமாள் ஒருவனையே சாரும். அரவணையில் பள்ளி கொண்ட அரங்கனை ஆழ்வார்கள் செந்தமிழால் ஒருமித்த குரலில் பாடி தொழுது பரவசமுற்றனர். ஆழ்வார்களின் பாடலின் பால் ஆழ்ந்து நின்று அவர் தம் வழியில் தொண்டு செய்த ஆச்சாரிய பெருமக்களும் அரங்கனையே நாடி திருவரங்க திவ்ய தேசத்தை திருத்தி பணி கொண்டனர். அரங்கனின் திருக்கண்களை ஆனந்தமாய் தரிசித்து அரச பதவி துறந்து அடியவராய் தொண்டு செய்த ஆளவந்தார் என்னும் மகாத்மாவே இளையாழ்வார் என்னும் ராமானுஜரை ஆ முதல்வன் என ஆசிர்வதித்து அவர் வைணவ தொண்டு செய்ய 5 ஆச்சாரிய பெருமக்களை ஏற்படுத்தினார். பெரிய நம்பிகள், பெரிய திருமலை நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள், திருவரங்க பெருமாள் அரையர், திருமாலை ஆண்டான் ஆகிய 5 ஆச்சாரிய பெருமக்களிலே பெரிய நம்பிகளின் வைபவத்தில் ஒரு பகுதியை நாம் ஏற்கனவே தரிசித்தோம். போலவே தொண்டை நாட்டில் அவதரித்த ஆச்சாரிய பெருமக்களில் திருக்கச்சி நம்பிகள், முதலி ஆண்டான் மற்றும் கூரத்தாழ்வானை பற்றி முன்னுரையாக ராமானுஜர் வைபவத்துடன் அறிந்து கொண்டோம். திருப்புட்குழியில் இளையாழ்வாருடன் சேர்ந்து யாதவ பிரகாசரிடம் கல்வி பயின்ற கோவிந்த பட்டர் என்னும் எம்பாரை அறிந்து கொண்ட நாம் நம்மாழ்வாரின் திருவாய் மொழியிலே திண்ணன் வீடு முதல் முழுதுமாய் எண்ணின் மீதியின் எம்பெருமான் மண்ணும் விண்ணுமெல்லாம் உடனுண்ட நங்கண்ணன் கண்ணல்லது இல்லையோர் கண்ணே என திருவாய் மொழியிலே ஆட்பட்டு பெரிய திருமலை நம்பிகள் அடிபணிந்த கோவிந்த பட்டரின் வைபவத்தை காண்போம். பெரிய திருமலை நம்பி என்னும் ஆச்சாரிய மகாபுருஷரையும் அவரால் ஆட்கொள்ளப்பட்ட கோவிந்தன் என்னும் எம்பாரையும் தரிசிப்போம் வாருங்கள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். வழியில் மாமன் உறவு மிகவும் போற்றத்தக்கதாய் உலக மக்கள் அனைவருக்கும் அமைந்திருக்கும். அப்படி இளையாழ்வார் என்னும் ராமானுஜருக்கும் கோவிந்தன் என்னும் எம்பாருக்கும் மாமன் முறையில் வந்துதித்தவரே பெரிய திருமலை நம்பிகள்.
திருமலை நம்பி திருவேங்கடவன் உரையும் திருமலையிலே சித்திரை மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் அவதரித்தவர். இவருக்கு 2 சகோதரிகள். மூத்த சகோதரி காந்திமதியை ஸ்ரீபெரும்புதூரிலே கேசவ சோமயாஜி என்பவருக்கும், இளைய சகோதரி துதிமதியை மழலை மங்கலம் என்னும் மதுர மங்கலத்தில் கமல நயன பட்டர் என்பவருக்கும் மணமுடித்து மகிழ்ந்தார். முதல் சகோதரி காந்திமதிக்கு பிறந்த குழந்தைக்கு இளையாழ்வார் என்றும், 2வது சகோதரிக்கு பிறந்த முதல் குழந்தைக்கு கோவிந்தன் என்றும் பெயர் சூட்டி மகிழ்ந்தார். திருக்கரம்பனூர் என்னும் உத்தமர் கோவிலிலே ஆளவந்தாரின் சரம திருமேனி திருப்பள்ளி படுத்தப்பட்ட போது உடனிருந்து சரம கைங்கரியங்களை முன்னின்று செய்தவர் பெரிய திருமலை நம்பி. ராமானுஜர் சந்நியாசம் பூண்ட பிறகு ஆளவந்தாரின் நியமனப்படி திருவரங்கத்துக்கு வருமாறு பணித்தார் பெரிய நம்பிகள். சென்னை பல்கலைக்கழகத்திலே அமைந்துள்ள வைணவத்துறையிலே MA திவ்ய பிரபந்தம் என்ற வகுப்புகள் நடைபெறுகின்றன. இந்த வகுப்பிலே சேர்ந்தால் ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்த பாசுரங்கள் அனைத்தினுடைய ஆழ் பொருள்களையும் முறையாக அறிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பிலே சேருவதற்கு ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி தேறி இருக்க வேண்டும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: வைணவத்துறை, சென்னை பல்கலைக்கழகம், சென்னை 5. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 25399717 98405 95774.